ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான கபிலக்குறிச்சி பகுதி நம்பிக்கையாளர்களே, பரமத்தி பங்கின் அனைத்து விசுவாசிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, முக்கியமாக பங்கு தந்தை சார்லி அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு மிக மிக பொன்னான நாள், மகிழ்ச்சியான நாள். ஆண்டவருடைய அருளால் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு என்னும்போது நமக்கு சிலுவை நினைவுக்கு வருகிறது. கல்வாரி மலையில் அவலமாக ஆண்டவர் இறந்தார். இறக்க எத்தனையோ பேர் காரணமாக இருந்தார்கள். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே கல்வாரி மலையிலிருந்து தான் ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார். நாம் எல்லாரும் உயிர்ப்பின் மக்கள். நாம் எல்லாரும் நாம் செய்ய வேண்டியது உயிர்த்த ஆண்டவரை நம்பி நம்முடைய நம்பிக்கை வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டியது. இதை மறந்துவிடக்கூடாது. இந்த நல்ல நாளில் அருமையான விவிலிய பகுதிகள் நமக்காக திரு அவை கொடுத்திருக்கிறது. பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்கான பகுதி. இந்த முதல் வாசகம் திருத்தூதர் பணி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ். அந்த காலத்தில் அப்போஸ்தலர் பணி என்று சொல்வார்கள். 2ஆம் அதிகாரத்திலிருந்து தூய ஆவி மரியா மீதும் சீடர்கள் மீதும் எழுந்து வந்த பிறகு துணிச்சலோடு நம்முடைய திருத்தூதர்களின் தலைவர் பேதுரு பேசுவது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னார் அன்னைக்கு? நீங்கள்லாம் அநியாயமாக ஆண்டவரை கொன்றுவிட்டீர்கள், பிற இனத்தாரிடம் கையளித்தீர்கள். அவர் எப்படிப்பட்டவர்? சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிக்கவர். கடவுள் முன் மனிதர் முன் வல்லமை மிக்கவர். அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இப்படி செஞ்சிட்டீங்களே என்று அவர்களுக்கு அவர்கள் செய்த தவறை சுட்டி காட்டுகிறார். பிறகு சொல்றார், தாவீது அவரை குறித்து சொன்னது இன்றைக்கு உங்களுக்கு நினைவுக்கு வரட்டும். நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். உன் ஊழியன் படுகுழியை காண விடமாட்டீர். அவங்களுக்கு தெரியும் தாவீதின் கல்லறையே அங்கதான் இருந்தது. அப்படின்னா யாரை பற்றி சொன்னார்? ஒரு இறைவாக்குனர் போல நம் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை ஊட்டுகின்ற, திடப்படுத்துகின்ற இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீ நல்லது செய்யலாம், கெட்ட பேர் வரலாம், துன்புறுத்தப்படலாம், ஆனால் ஆண்டவர் இந்த அநீதி வெற்றி கொள்ள விடவே மாட்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெற்றி வீரராய் ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவரே, தொடர்ந்து நான் உமக்காக வாழ, நல்லது செய்ய எனக்கு ஆற்றலை தாரும், விடாமுயற்சியை தாரும், தாராள குணத்தை தாரும் என்று நாம் வேண்ட வேண்டும். இதுதான் அன்றைக்கு பேதுருவனுடைய அந்த பிரசங்கம். பாருங்கள், உம்முடைய ஊழியன் படுகுழியை காண நீர் விடமாட்டீர். என்னுடைய அன்பான கபிலக்குறிச்சி மக்கள், பரமத்தி மக்கள், நேர்மையோடு வாழும்போது படுகுழியை காண நீர் விடமாட்டீர். உயிர்த்தெழச் செய்வீர். வல்லமையோடு அவர்கள் வாழச் செய்வீர் என்பது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது. பாருங்கள், இதே உயிர்ப்பு செய்தி பிரியமானவர்களே, அதே பேதுரு எழுதிய முதல் கடிதத்தில்
இன்றைக்கு நமக்கு வாசிக்கப்பட்டது முதல் அதிகாரத்திலிருந்து பாருங்கள், அதே உயிர்ப்பு செய்தி. அப்போ சொல்கிறார், பாந்த மக்களே, நீங்கள் எல்லாம் அந்நியரை போல வாழ வேண்டும். அந்நியர்னா என்ன? எவ்வளோ பேர் ஏதேதோ தப்பு செய்யலாம், அவங்க மத்தியில் வாழுறோம். நம்ம ஒரு பக்கம் அந்நியர்னும் போது நம்ம அடிமை தான், அடிமையாக வாழுறோம். அடிமையாக இருக்கும்போது என்ன இருக்கணும்? தாழ்ச்சி இருக்கணும், இரக்கம் இருக்கணும். ஐயோ நம்ம கஷ்டப்படுறோமே, மற்றவங்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். கடவுளை நம்பி தாழ்ச்சியோடு இருக்க, அடுத்தவர்களை மதிக்க இன்றைக்கு பேதுரு நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறார். எல்லாரையும் மதிக்கணும். அன்பார்ந்த பிள்ளைகளே, பெற்றோரை மற்றவர்களை மதித்து வாழுங்கள், கடவுளை நம்பி வாழுங்கள், உங்களை தாழ்த்தி கொண்டே வாழுங்கள் என்று சொல்கிறார். அதை விட முக்கியமான செய்தி இன்னைக்கு கேட்டோம். என்னன்னா, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் பிடிக்குது. இப்போ தங்கம் விலை ரொம்ப ஏறி போச்சு தானே. அப்படி இன்னும் ஒரு பவுன் செயின் போட்டால் நல்லா இருக்குமே, ஒரு பவுன் இல்லை, அரை பவுனில் ஒரு மோதிரம் செஞ்சால் கூட நல்லா இருக்குமே. எல்லாருக்கும் எவ்வளோ ஆசை இருக்குது. இன்னைக்கு பேதுரு சொல்கிறார், உனக்காக கொடுக்கப்பட்ட விலை என்ன தெரியுமா? தங்கம் இல்லை, வெள்ளி இல்லை, உனக்காக கொடுக்கப்பட்ட விலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். உன்னுடைய மாண்பை நீ புரிந்து கொண்டு, உன்னுடைய மதிப்பை நீ புரிந்து கொண்டு தூய வாழ்வு வாழ வேண்டாம், நல்ல வாழ்வு வாழ வேண்டாம். ஆண்டவரே, எனக்காக ரத்தம் சிந்தினீரே, நான் மற்றவங்க ரத்தத்தை எடுக்கக்கூடாதுப்பா, மற்றவர்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ வேண்டும்பா. பேதுரு அப்படி சொல்லிட்டு அந்த இயேசு உயிர்த்தார் என்று அங்கேயும் உயிர்ப்பை பற்றி அறிவிக்கப்படுகிறது. பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தார். மனமுடிந்து விடாதீர்கள். உங்களுக்கு கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, வேதனை இருக்கு. ஆயர் ஜாலியாக இருக்காருன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் துன்பம் இருக்கிறது. ஆனால் நாம் எல்லாம் துன்பத்தின் மக்கள் அல்ல, நாம் எல்லாரும் உயிர்ப்பின் மக்கள். அல்லேலூயா, நம்முடைய கீதம். அதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள உறுதி வேண்டும், சக்தி வேண்டும், வல்லமை வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய கோயில் கபிலக்குறிச்சியினுடைய அழகான கோயில் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்று நாம் கேட்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அதை நமக்கு எடுத்துச் சொல்வது போல இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்துள்ளது. முதல்ல இன்றைக்கு 2 பேர் எருசலேமிலிருந்து எம்மாவுஸுக்கு பயணம் செஞ்சார்கள். ஏற்கனவே ஆண்டவர் இறந்து 3 நாள் ஆகிப்போச்சு. 3 நாள் எப்படி தான் அங்கேயே இருந்தாங்களோ தெரில. எங்கேயாவது போகலாம் அப்படின்ட்டு. நமக்கு என்ன, ரொம்ப வேதனையாக இருந்தால் சில பேர் ஒரு சினிமாவுக்கு போகலாம், அல்லது டிவியிலையாவது ஒரு சினிமா பார்க்கலாம், அல்லது மொபைலில் ஏதாவது பார்க்கலாம். இப்படிலாம் நமக்கு ஆசையாக இருக்குது. அல்லது ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்சம் ஜாலியாக போகலாம், ஒரு பிக்னிக் போகலாம். அதுவும் கஷ்டம், வேதனை, இந்த கஷ்டத்தை மறக்கணும். அவங்களும் பார்த்துருப்பாங்க எவ்வளவு கொடூரமாக இதெல்லாம் நடந்ததுன்னு. கல்வாரி தொலைவில் இல்லை. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்றெல்லாம் ஆண்டவர் கதறியது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருந்தது போல. சிலுவையில் அறையுண்ட ஆண்டவரை நிம்மதியாக சாக விடவில்லை. போவோர் வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி அவருக்கு காயத்துக்கு மேல் காயம், வேதனைக்கு மேல் வேதனை, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றெல்லாம் கேலி பேசுகிறார்கள். இப்படியா நடக்க வேண்டும்? அப்பா மறந்துடுவோம், வாங்க
போவோம் ஊருக்கு. 11 கிலோமீட்டர் நடக்கிறாங்களாம் பாருங்க. பயணம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் பயணிகள். ஒருத்தர் பேர் சொல்லியிருக்கு கிளியோபாசன், இன்னொருத்தர் பேர் சொல்லி இல்லை. இன்னொருத்தர் பேர் உங்கள் பேர் தான், மரியா, பீட்டர், தாமஸ். நீங்களும் நானும் தான் அந்த சொல்லாத சீடர். நாம் எல்லாரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும், ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சில பேர் வீட்டாரிடம் பேசுவதே கிடையாது. வீட்டை விட்டுறாதீங்க, வீட்டில் இருக்கவங்கள மறந்துடாதீங்க. நண்பர்களோடு நேரம் செலவழிக்க தவறாதீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற முக்கியமான செய்தி, நீ பயணிக்கிறாய், தனியே இல்லை. உன் மனைவியோடு, உன் பிள்ளைகளோடு, உன் உடன்பிறப்புகளோடு, உன் நண்பர்களோடு, நம்ம எல்லாரும் பயணிகள். அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டே போகிறாங்க. என்னடா இப்படிலாம் இருந்துச்சே, இப்படி ஆகிப்போச்சே, நாங்கள் நம்பியிருந்தோம். அவங்க சொல்றது பின்னாடி பாருங்க, எல்லாம் ஏமாந்து போயிட்டோமே, நம்ம ஏமாந்து போயிட்டோம், அவர் ஏமாத்திட்டாரு பாருங்க, ஏமாத்திட்டாரு. ஏன்னா அவர் தான் லிபரேட்டர், நம்மை மீட்பவர் என்று நம்பி இருந்தோம், மீட்கல. பரதாமா செத்துட்டாரு, அந்த ஆள் ஏமாத்திட்டாரு. எவ்வளோ நாள் அவர் பின்னாடியே போகணுமே, ஏமாத்திட்டாரு, நம்ம ஏமாந்து போகணுமே. பிரியமானவர்களே, ஏமாந்து போய்விட்டதாக உணர்கிறீர்களா? இப்போதான் நடக்குது பாருங்க. ஆண்டவர் அவங்க கூட சேர்ந்துக்கிறார். நீங்கள் மட்டும் பயணம் பண்ண போது அது ஆண்டவர் வல்லமை உள்ளவர் உங்களோடு நடக்க சித்தமாயிருக்கிறார். ஆண்டவர் சேர்ந்து கொள்கிறார். என்ன பேசுகிறீங்க? உடனே அவங்க திட்டுறாங்க, என்னையா உனக்கு தான் ஊரில் நடந்தது தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். இந்த நாசரேத்தூர் இயேசு எப்படி இருந்தார், என்ன பண்ணாங்க அவருக்குன்னு தெரியாது, உனக்கு தான் தெரியாதான்னு திட்டுறாங்க அவர். உடனே ஆண்டவர் செய்கிற முதல் செய்தி என்ன? The Lord listens to them. மற்றவங்க பேசுறதை கேட்குறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேர் ஃபோனில் பேசினா என்னை பேசவே விட மாட்டாங்க, மூச்சு விடாத பேசுகிறாங்க. அவங்க 5 நிமிஷம் பேசினா எனக்கு 1/2 நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவர் மற்றவர்கள் பேசுவதை உற்று கேட்கிறார். கேளுங்கள் என் பாசமான சகோதர சகோதரிகளே, பிள்ளைங்க பேசுறதை கேளுங்க. டீச்சர் என்னம்மா சொன்னாங்க, வெரி குட் போட்டிருக்காங்களா? ஏங்க இன்னைக்கு வேலைக்கு போனீங்களே, ஏங்க சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, என்னாச்சுங்க அவங்களுக்கு? கேளுங்கள், பாருங்கள், கவனியுங்கள். நம் ஆண்டவர் உயர்த்த ஆண்டவர், கேட்கிறவர், பார்க்கிறவர். அந்த ஆண்டவருடைய பாடம் பாருங்க. அப்பதான் அவங்க இதெல்லாம் சொல்றாங்க, நம்பி இருந்தோம் ஏமாந்து போயிட்டோமே, நம்பி இருந்தோம் ஏமாந்து போயிட்டோமே. ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? முதல்ல அவங்கள திட்டினாரா? இறை வார்த்தை எல்லாம் தெரியும் தானே, இறை வாக்குனர்கள் சொன்னது இதெல்லாம் தெரியும் தானே, விவிலியத்தில் இருப்பது, சட்டத்தில் இருப்பது எல்லாம் தெரியும் தானே என்று கடிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, நான் சில நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுவேன், சில பேர் கோவம் வந்துவிடுது, என்ன பிஷப் சத்தம் போட்டார் என்கிட்ட. அக்கறையினால்தான் அன்றைக்கே எம்மாவுஸ் சீடர்களை ஆண்டவர் இயேசு கடிந்து கொண்டார். பெற்றோரே கேளுங்க, பிள்ளைங்க சொல்றத தப்புன்னு சொல்லும்போது எடுத்து சொல்லுங்க. உயிர்த்த ஆண்டவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். எல்லாம் கடவுளுடைய விருப்பப்படித்தான் நடந்திருக்கிறது. மெசியா பாடுபட வேண்டும், பாடுகள் வழியாகத்தான் மாட்சிமை என்று எழுதியிருக்கிறதே. அவர் தெளிவாக்குனாராம் பாருங்க. பிறகு சொல்றாங்க அவங்க, வழியில் அவர் இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா? Were not our hearts burning when he explained the scriptures to us? இறை வார்த்தையை கேட்கும் போதெல்லாம், படிக்கும் போதெல்லாம், மறையுறையிலே விளக்கப்படும் போதெல்லாம் நம் உள்ளம் உருக வேண்டும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், யாரும் அங்கே போகக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, கவனமாக கேட்கணும்.
இறை வார்த்தையை கேட்கும் போது நம் உள்ளம் உருக வேண்டும். அதற்காகத்தான் இந்த கோயில். வீட்டிலே படிப்பீர்கள். இங்கே இறை வார்த்தை முழங்கப்படும் இடம். சில பேர் கோயில் கட்டுவாங்க, கோயிலேருந்து பேசினா யாருக்குமே கேட்காது. எதுக்கு தான் அந்த கோயில் கட்டினாங்களே தெரியாது. இறை வார்த்தை முழங்கப்படும் இடம், எல்லா மக்களும் இறை வார்த்தை கேட்கும் இடம், கேட்டு உள்ளம் தொடப்படுகிற இடம், உள்ளம் உருகுகின்ற இடம். அதுதான் இந்த கபிலக்குறிச்சி ஆலயம். இறை வார்த்தை முழங்கப்படும் வழியிலே இறை வார்த்தையை தெளிவாக்குகையில் நம் உள்ளம் உருகவில்லையா அப்படின்னு சொன்னாங்களா. ஆண்டவர் போனார். சாயந்தரம் ஆயிடுச்சு, 11 கிலோமீட்டர், 2-3 மணி நேரம் ஆயிருக்கும் நடந்து பொடி நடையா போனா. ஆரம்பிக்கும் போதே சோகம். உயிர் உள்ளவர் இறந்தவரோடு நடக்கிறார். ஆண்டவர் உயிர். இவர்கள் இன்னும் செத்துதான் போயிருந்தாங்க. கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சிருக்கும். பிணங்கள் நடக்கின்றன. அந்த 2 பேர் வடிவிலே உயிருள்ளவர் நடக்கிறார், ஆண்டவரின் வடிவிலே. அப்போ அவங்க சொல்றாங்க, அவர் இன்னும் போகணும், உங்க ஊர் வந்துடுச்சியா, நான் இன்னும் போகணுன்ற மாதிரி காட்டிக்கிறார் ஆண்டவர். அப்பதான் அவங்க சொன்னது நம்ம எல்லாரும் சொல்லணும். ஆண்டவரே, நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களோட தங்கும். மானே தோபிஸ்கும் தோமினே, மானே நோபிஸ்கும் தோமினே. நம்முடைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் எழுதினார் நற்கருணையை பற்றி. இந்த வார்த்தையை வச்சுதான், நேரம் ஆகிறது, பொழுதும் சாய்கிறது, எங்களோட தங்கும். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இன்னைக்கு என்னுடைய ஆசை, ஆண்டவர் இங்கே இந்த ஆலயத்தின் வழியாக உங்களோடு தங்குகிறார். இந்த ஆண்டவர் உங்கள் இதயத்தில் தங்க வேண்டும் என் பாசமான சகோதர சகோதரிகளே. இந்த ஆண்டவர் உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும். நீங்கள் தான் கேட்க வேண்டாம், யாரையும் கட்டாயப்படுத்த. நான் வரேன்னு மட்டும் எப்போ பார்த்தாலும் சொல்ல மாட்டார். அன்னைக்கு சக்கை கிட்ட சொன்னார், நான் உன் வீட்டில் சாப்பிட்றேன்னு சொன்னார். அதே போல் எப்போது பார்த்தாலும் சொல்ல மாட்டார், ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களோடு இரும். ஃபாதர் வாங்க எங்கள் வீட்டுக்கு, பிஷப் வாங்க எங்கள் வீட்டுக்கு, சிஸ்டர் வாங்க எங்கள் வீட்டுக்கு, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் என்று கேட்டால் போதும். அப்போ பாருங்க இன்னும் நடக்குது. அவர்களோடு ஆண்டவர் உண்கிறார். விருந்தாடி சாப்பாடு போடுறது யாரு? நம்ம தானே போடணும். அவங்கள போடுவாங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் மாற்றி ஆண்டவர் அப்பத்தை பிடுகிறார். வந்த விருந்தாடி உணவளிக்க ஆரம்பிக்கிறார். என்னத்தை பார்த்தாங்களோ தெரில, இவ்வளவு நாள் ஆண்டவர் இப்படித்தானே சாப்பிட்டார், அடையாளம் கண்டுகொண்டார். இல்லை, அன்னைக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து எல்லாருக்கும் உணவு கொடுக்கும்போது அப்பத்தை இப்படித்தானே பிட்டார், இப்படித்தானே நன்றி கூறினார். இல்லை, அன்னைக்கு ராப்போசனத்தில் கடைசியாக தந்தைக்கு நன்றி செலுத்தி அப்பத்தை பிட்டு அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இப்படித்தானே செய்தார். ஆண்டவர் செய்ததை பாருங்கள். உடனே கண்டுகொண்டார்கள் ஆண்டவரை. எத்தனையோ சபைகள்லாம் இருக்கு பக்கத்தில் நம்மளை மதம் மாற்றத்துக்கு கூட முயற்சி செய்வார்கள். மனம் மாற்ற என்றெல்லாம் அவர்கள் முயற்சி எடுக்க முடியும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, இறை வார்த்தை மட்டும்தான் அவங்க. இறை வார்த்தை கேட்கும்போது உள்ளம் முருகலாம். ஆனால் அப்பத்தை பிட்டால்தான், புனிதமிகு நற்கருணையால் தான் ஆண்டவரை நாம் கண்டு கொள்ள முடியும். வார்த்தை மட்டும் போதாது, அப்பம் வேண்டாம், உயிருள்ள அப்பம் வேண்டும். பாருங்க, ஆண்டவரை கண்டு கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். கண்டு கொண்டவர்கள் நேரமாகிறது, பொழுதும் சாய்கிறது, தங்கோன்னு சொன்னாங்க. 11 கிலோமீட்டர் நடந்து ஒரே டயர்டாக வேற இருந்திருக்கும். சரி, ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் போகலாம் தானே.
தப்பிச்சு போகலான்னு எருசலேமில் இருந்து இங்கே எம்மாவுக்கு வந்தோம். உடனே ராத்திரியில் ஒரு 10 மணி ஆயிருக்குன்னு வச்சுக்கிங்க. 10 மணிக்கு எழுந்து 11 கிலோமீட்டர் இன்னும் நடந்தாங்க. நடக்க கூட இல்லை, ஓடி இருப்பாங்க. ஓடி போய் நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னார். அங்கே போனா இல்லப்பா, பேதுரு கூட ஆண்டவர் காட்சி கொடுத்தார் சொன்னாங்க. உயிர்த்த ஆண்டவர் உண்மையாகவே உண்மையானவர், நம்ப தகுந்தவர், நம்மை கைவிடாதவர் என்ற செய்தி பாருங்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை, ஆறுதல், புது தெம்பு. இன்றைக்கு இந்த ஆலயம் கட்டப்பட்டதால் நாம் எல்லாரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும், ஆண்டவரோடு பயணிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், அவருடைய மறையுரையை கேட்க வேண்டும், உள்ளம் முருக வேண்டும். நற்கருணை பிடப்படுவது போல நம்மையே பிட தயாராயிருக்கும் வண்ணம் தியாக வாழ்வு வாழ வேண்டும். உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். சோர்ந்து போயிருக்கலாம், துணிச்சலோடு, துடிப்போடு, மகிழ்ச்சியோடு நாம் ஓட வேண்டும். ஒடுங்கி போயிருக்கிற, கண்ணீரில் வாடுகின்ற நம் சகோதர சகோதரிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கோயில். சில நேரத்தில் ஐயோ இவ்வளோ காசு போட்டு கோயிலா, இன்னும் சில மற்ற பெரிய கோயில்களை பார்த்து எதுக்காக அவ்வளோ காசு போட்டு கோயில் எதற்காக என்றால், காசு வச்சுக்கிட்டு அமுக்கி வச்சிருக்காங்களே அவங்களெல்லாம் தாராளமாக இருக்க வைக்கத்தான். இறை வார்த்தையை கேட்டால், நற்கருணையிலே பங்கு கொண்டால் எல்லாரும் ஆண்டவருடைய இறை வார்த்தையாக மாறுவார்கள், நற்கருணையாக மாறுவார்கள். நன்மை வாங்கினால் நன்மை செய்வார்கள். அதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா என்று நான் சொல்வதுண்டு. பிரியமான மக்களே, இறைவனுக்கு நன்றி கூறுவோம், மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாமை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் கபிலக்குறிச்சி மக்களை நீர் ஆசீர்வதி, நன்மைகளால் நிரப்பியருளும். பரமத்தி பங்கையும் ஆசீர்வதியும், சேலம் மறை மாவட்டத்தை ஆசீர்வதி. உமக்கு சாட்சியாக வாழ்ந்த புனித செபஸ்தியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயம் நாங்களும் உம்முடைய உண்மையான சீடர்களாக இரத்தம் சிந்தியும் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழ எங்களை தூண்டுவதாக அமைவதாக. இங்கே இருக்கும் அனைவரையும் உம்முடைய ஆசிரியரால் நிரப்பியருளும். ஆமேன்.